வணக்கம் வெல்கம் டு ரிஸ்டோர் தமிழ். இந்த 2,00,000 ரூபா பட்ஜெட் செக்மெண்ட் கிட்ட ஒரு பெஸ்ட்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் பைக் எடுக்குன்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த பஜாஜோட பல்சர் NS200 அந்த யமாவோட MT-15 இது ரெண்டுமே ஒரு பெட்டரான சாய்ஸாக இருக்குது. பட் ஆனால் இந்த ரெண்டு பைக்கில் எது உங்களுக்கான ஒரு பெட்டரான சாய்ஸ்ன்னு நிச்சயமாக உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும். அந்த ஒரு டவுட்டை தீர்த்து வைக்கிற விதமாக இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் Yamaha MT-15 வெர்ஷன் 2 விசஸ் இந்த பஜாஜோட பல்சர் NS200 ஒரு டீட்டெயில் எலாபரேட்டான ஒரு கம்பேரிசன் ரிவ்யூ இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்ப்போம். பேர் மெடிச்சு நெக்ஸ்ட் உங்களுக்கு அந்த கிளிக் சப்ஸ்கிரைப் பண்ண ஒரு செகண்ட் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு தட்டி விட்டிங்கன்னா இது மாதிரி சூப்பர் இன்ஃபர்மேட்டிவ் ஆட்டோமொபைல் கண்டென்ட்ஸ் உங்களை தேடி வந்துகிட்டே இருக்கும். சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஃபர்ஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது இந்த ரெண்டு வண்டியோட டிசைன் கம்பேரிசன். ரெண்டு வண்டியோட டிசைன் கம்பேரிசன் வைஸ் பொறுத்த அளவுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பஜாஜோட பல்சர் NS200 சரி, நம்ம யமாவோட MT-15 சரி, ரெண்டுமே ஒரு நேக்கிட் மோட்டர் சைக்கிளாக அதுவும் நல்ல ஒரு அக்ரெசிவான ஒரு ஸ்போர்ட்டியர் ஸ்டைலிங்கில் ஆஃபர் பண்ணக்கூடிய ஒரு பைக்குகளாக தான் இருக்குது. அதனால் டிசைன் விஷயத்தில் ஸ்போர்ட்டினஸ்க்கு இந்த ரெண்டு பைக்லையுமே குறை இல்லை. ஏன்னா நம்ம NS வந்து கொஞ்சம் மாஸ்குலினாக இருக்கும் MT-15 கம்பேர் பண்ணும்போது. MT-15 வந்து கொஞ்சம் ஸ்லீக் அண்ட் ஸ்டைலிஷாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் நம்ம NS200 கொஞ்சம் மாஸ்குலினான ஒரு ஃபீலாக இருக்கிற மாதிரி இருக்கும் வண்டியோட டிசைன் பொறுத்தளவு. சரி, ஓகே, அதனால் டிசைன் பொறுத்தளவுக்கு இந்த ரெண்டு பைக்கில் உங்களுக்கு எது பெட்டராக ஃபீல் ஆகுதுன்றதை கமெண்ட்லேயே பண்ணி வைங்க. இப்போதைக்கு எந்த பைக்குக்கு அதிகமாக வருதுன்னு பார்ப்போம். சரி, ஓகே, நெக்ஸ்ட் விஷயம் அந்த வண்டியோட டிசைனில் பில்ட் குவாலிட்டி மாதிரி விஷயங்கள் பற்றி பார்ப்போமா. பில்ட் குவாலிட்டி வைஸ் பொறுத்தளவுக்குன்னு பார்த்தோன்னா வச்சுங்களேன், நம்மளுக்கு இந்த பட்ஜெட்டோட பல்சர் NS200 ஓரளவுக்கு ஓகேவான ஒரு பில்ட் குவாலிட்டி தான். ரொம்ப சூப்பரான ஒரு பில்ட் குவாலிட்டி, ரிஜிடான ஒரு ஃபிட் அண்ட் ஃபினிஷிங் லெவல்னு சொல்ல முடியாது, ஓகேவாக இருக்கும் எல்லா விஷயங்களும். நெக்ஸ்ட் விஷயம் இந்த யமாவோட MT-15 பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தோன்னா வச்சுங்களேன், அதுலேயும் ஓரளவுக்கு ஓகேவான ஒரு பில்ட் குவாலிட்டி தான். சொல்லப்போனால் பிளாஸ்டிக் குவாலிட்டி அந்த அளவுக்கு சொல்லும்படி இருக்காது. ஃபிட் அண்ட் ஃபினிஷ் இதுலேயுமே கொஞ்சம் சுமார் தான். பில்ட் குவாலிட்டி அண்ட் ஃபிட் அண்ட் ஃபினிஷில் ரெண்டு பேருமே பெட்டராக கொடுக்கல, கொஞ்சம் சுமாராக தான் இருக்குது. பட் இருந்தாலும் என்ன கேட்டிங்கன்னா ஓவராலாக பார்க்கும்போது ஓகேவாக இருக்கும். அதனால் ரெண்டு பேருக்கும் ஈக்குவலாகவே இருக்கிறாங்கன்னு வச்சுப்போம். சரி, ஓகே, நெக்ஸ்ட் விஷயம் இந்த ரெண்டு வண்டியோட ரைடிங் கம்ஃபர்ட். ரெண்டு வண்டியோட ரைடிங் கம்ஃபர்ட் வைஸ் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தோன்னா வச்சுங்களேன், நம்ம யமாவோட MT-15 ஃப்ரண்ட்டில் கோல்ட் ஃபினிஷ்டு அப்சைட் டவுன் ஃபோக்கஸ் சஸ்பென்ஷனும் பின்னாடி வந்து 5 ஸ்டெப் அட்ஜஸ்டபிள் மோனோஷாக் சஸ்பென்ஷன் வித் ஸ்விங் ஆமோட வருது. சஸ்பென்ஷன் இட்ஸ் ரியலி ஸ்டோஸ். ஆமாங்க, நிச்சயமாக ஒரு கண்டிஷனே இல்லாத ரோட்டில் இந்த சஸ்பென்ஷன் வச்சுட்டு நீங்கள் சோலோவாக ட்ராவல் பண்ணுறீங்கடப்போ வண்டி தூக்கி போடுறது ஃபீல் ஆகும். சஸ்பென்ஷன் பொறுத்த அளவுக்கு ரைடிங் கம்ஃபர்ட்டாக அவங்க ஃபோக்கஸ் பண்ணல. அவங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த வண்டி வந்து ஹை ஸ்பீட் மேனரிங்லேயும் ஸ்டேபிளாக இருக்கணுன்ற ஒரு விஷயத்தை தான் மைண்ட் செட் ஃபுல்லாக வச்சு ரெடி பண்ணியிருக்காங்கன்றனால சஸ்பென்ஷன் பொறுத்த அளவுக்கு ரொம்ப ஸ்டிஃபாக இருக்குது. அதனால் உங்களுக்கு ஸ்லோ ஸ்பீட் மேனரிங்கில் ஒரு பல மோட்டான் ரோட்டில் ரொம்பவே ஒரு கடுப்பான ஒரு விஷயமாக தான் இருக்கும். பட் ஹையர் ஸ்பீடில் ஒரு கார்னரிங்லையோ இல்லை கொஞ்சம் ஹை ஸ்பீட் மேனுவரிங்லையோ இந்த வண்டியோட சஸ்பென்ஷன் நல்ல ஒரு சப்போர்ட் கொடுக்குதுன்னே சொல்லலாம். நெக்ஸ்ட் விஷயம் இந்த பஜாஜோட பல்சர் NS200 சஸ்பென்ஷன் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தோம்னா அதுலேயும் ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு அப்சைட் டவுன் ஃபோக்கஸ் சஸ்பென்ஷன் வருது. பின்னாடி வந்து 5 ஸ்டெப் அட்ஜஸ்டபிள் மோனோஷாக் சஸ்பென்ஷன் வருது. இதோட சஸ்பென்ஷனுமே லைட்டாக ஸ்டிஃப் தான். பட் நம்ம Yamaha MT-15 அளவுக்கு ஸ்டிஃப் இல்லை. அப்படின்னு பார்க்கும்போது ரைடிங் கம்ஃபர்ட்டில் எனக்கு தெரிஞ்சு NS MT-15 நல்லாவே பெட்டராக இருக்காங்க. அந்த ஒரு சீட்டிங் குவாலிட்டிலையுமே எனக்கு கொஞ்சம் பஜாஜ் பல்சர் NS200 கொஞ்சம் பெட்டராகவே ஃபீல் ஆகுது. என்னதான் ஸ்ப்ளிட் சீட்டாகவே இருந்தாலும் அந்த ஒரு சீட்டிங்கோட கம்ஃபர்டபுள் விஷயத்தில் கொஞ்சம் ஒரு அளவுக்கு ஃபோக்கஸ்டாகவே இருக்காங்க. நம்ம Yamaha MT-15 சிங்கிள் பீஸ் சீட்டு தான், பட் கட்ட மாதிரி இருக்கும். சரி, ஓகே, ஓவரலாக வண்டியோட ரைடிங் கம்ஃபர்ட் வைஸ் பொறுத்த அளவுக்கு பார்த்தாச்சு. ரைடிங் கம்ஃபர்ட்டில் எனக்கு தெரிஞ்ச ஓவரலாக NS கொஞ்சம் பெட்டராகவே இருக்கிறாங்க. சரி, ஓகே, நெக்ஸ்ட் விஷயம் இப்போ இந்த ரெண்டு வண்டியோட ஃபீச்சர் கம்பேரிசனுக்குள்ளே போகலாம். ஃபீச்சரில் ஃபர்ஸ்ட் நம்ம லைட்டிங்லேருந்து ஆரம்பிப்போம். லைட்டிங் வைஸ் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தோன்னா நம்ம பஜாஜோட பல்சர் NS200 இப்போதைக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஹாலஜன் செட்டப் உள்ள ஒரு லைட்டிங் செட்டப் தான் இருக்குது. பின்னாடி அந்த ரியரில் மட்டும் LED வரும். பட் அதெல்லாம் LED கொடுத்து என்ன பிரச்சனை, மெயினில் நம்மளுக்கு ஹாலஜன் லைட்ஸ் தானே இருக்குது. பட் ஆனால் இதில் என்ன ஒரு விஷயம் இருக்குன்னா வச்சுங்களேன், இப்போ வரப்போகிற 2024 வருஷனில் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் LED லைட் செட்டப் உள்ள ஒரு மாடல் வருது. அப்படின்னு பார்க்கும்போது அப்கமிங்கில் ஒரு சூப்பரான பைக் இருக்குது. இப்போதைக்கு நம்ம கம்பேரிசனுக்கு வந்து இப்போ இருக்கிற பைக்கை எடுத்துக்கிட்டு நான் பார்த்தோம்னா வச்சுங்களேன், லைட்டிங் விஷயத்தில் ஓகேவாக இருக்குன்னே வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம Yamaha MT-15 பொறுத்த அளவுக்கு ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு ஒரு பைஃபங்க்ஷனல் LED ப்ரொஜெக்டட் ஹெட்லாம்ப்ஸ் வந்துடுது. அது இல்லாமல் உங்களுக்கு இண்டிகேட்டர்ஸ் அண்ட் ரியர் லைட் மாதிரி விஷயங்களும் LED உங்களுக்கு ஆப்ஷனலாக இருக்குதுன்றப்ப லைட்டிங் விஷயத்தில் Yamaha கொஞ்சம் பெட்டராகவே பண்ணியிருக்காங்க. பட் இன்னும் கொஞ்ச நாளில் இந்த ஒரு விஷயமும் மாறிடும். ஏன்னா நம்மளுக்கு NSலையும் LED லைட் வரப்போகுது. அதனால் கொஞ்சம் அப்கமிங்கில் பைக் எடுக்க போகிறீங்கன்றப்ப இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் பார்த்துங்கப்பா. நம்மளுக்கு NSலையும் LED வரப்போகுது, MT-15 ஆல்ரெடி LED இருக்குது. சரி, ஓகே, நெக்ஸ்ட் விஷயம் இங்கே இந்த வண்டியோட இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல் அதை மாதிரி விஷயங்கள் பார்ப்போம். Yamaha MT-15 வெர்ஷன் 2ல் உங்களுக்கு ஒரு ஃபுல்லி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் கொடுக்குறாங்க. அதில் வந்து உங்களுக்கு கனெக்டிவிட்டி மாதிரி ஆப்ஷன்ஸுமே இருக்குது. அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் எனக்கு தேவையான லெவல் ஃபீச்சர்ஸ் என்னென்னு பார்க்கும்போது கியர் போர்ஷன் இண்டிகேட்டர் இருக்கா, அது நிச்சயமாகவே இருக்குது. அதுக்கடுத்து மொபைல் ஃபோன் கனெக்ட் பண்ணுறீங்கன்றப்ப உங்களுடைய ஃபோன் பேட்டரி பர்சன்டேஜ், SMS நோட்டிஃபிகேஷன், கால் நோட்டிஃபிகேஷன் காமிக்கும். அதுக்கடுத்து ஃபோனில் வந்து உங்களுடைய வண்டியோட ஒரு சில ஃபியூல் எக்கனாமி, அந்த வண்டியோட அந்த ஒரு இன்ஜின் ஸ்டேட்டஸ், அதை மாதிரி விஷயங்கள் காமிக்கும். ஃபீச்சர் விஷயத்தில் சும்மா சொல்லக்கூடாதுப்பா, நல்லாவே கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். நம்ம Yamaha MT-15 நம்ம பஜாஜோட பல்சர் NS200 ஒரு செமி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல் யூனிட்
வருது. அதில் வந்து ஓரளவுக்கு சொல்லப்போனால் ஓகேவான ஒரு ஃபீச்சர்ஸும் எக்ஸப்ட் கனெக்டிவிட்டி மட்டும் கிடையாது. மற்றபடி அதுலேயும் உங்களுக்கு கீர் பொசிஷன் இருக்குது. அதுக்கடுத்து உங்களுக்கு வண்டியோட அந்த ஒரு ட்ரிப் மீட்ரு, ஆவரேஜ் மைலேஜ் காமிக்கிற அது மாதிரி ஒரு சில ஃபீச்சர்ஸுமே இருக்குன்றப்ப ஃபீச்சர் விஷயத்தில் அந்த கனெக்டிவிட்டி தவிர்த்துட்டுன்னு பார்க்கும்போது 2 பேரும் ஓகே தான். பட் நம்ம MT-15 கிட்ட எக்ஸ்ட்ரா கொஞ்சம் கனெக்டிவிட்டி மாதிரி விஷயங்கள் இருக்குது. பட் இன்னொரு விஷயம்னா இந்த இடத்துலையும் அப்கமிங்கில் ஒரு சேஞ்ச் வரப்போகுது. ஆமாங்க, இப்போ புதுசாக வரப்போகிற 2024 பஜாஜ் பல்சர் NS 200ல் உங்களுக்கு ஒரு ஃபுல்லி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வித் GPS நேவிகேஷன் இன்க்ளூடோட வருதுன்றப்ப ஃபீச்சர் விஷயத்தில் அப்கமிங்லன்னு பார்க்கும்போது நம்ம NSA கொஞ்சம் பெட்டராக இருக்காங்க. பட் இப்போதைக்குன்னு பார்க்கும்போது MT கொஞ்சம் பெட்டராக இருக்குது. சரி, ஓகே. நெக்ஸ்ட் அதுக்கடுத்து ஃபீச்சரில் இன்னொரு விஷயம் இந்த Yamaha MT-15ல் சொல்கிறதுக்குன்னு பார்க்கும்போது அந்த ஒரு ட்ராக்ஷன் கண்ட்ரோல். ஆமாங்க, நம்ம Yamaha MT-15ல் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா அந்த ஒரு ட்ராக்ஷன் கண்ட்ரோல்ன்ற ஒரு விஷயம் வரும். அந்த ஒரு விஷயம் நம்மளுக்கு NSல இருக்காது. அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் மனசில் வச்சுங்க. சரி, ஓகே. நெக்ஸ்ட் நம்ம இப்போ இந்த 2 வண்டியோட இன்ஜின் கம்பேரிசனுக்குள்ளே போகலாம். இன்ஜின் கம்பேரிசனில் ஃபர்ஸ்ட் நம்ம இந்த Yamaha MT-15 பார்த்துருவோம். நம்ம Yamaha MT-15ல் யூஸ் பண்ணிக்கிறது 155cc சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 4 வால்க்கான ஒரு லிக்விட் கூல்டு VVA டெக்னாலஜி இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இந்த இன்ஜினோட உங்களுக்கு ஒரு 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ், ஸ்லிப்பர் அண்ட் அசிஸ்டன்ஸ் கிளச். ஸ்லிப்பர்ஸ் கிளச் இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த வண்டியோட கிளச் அப்ளிகேஷன், அதுக்கடுத்து கீர் மேனுவரிங் மாதிரி விஷயங்கள் எல்லாமே செம்ம ஸ்மூத்தாக செம்ம ஒரு ஈஸியான ஒரு ரேஞ்சிலேயே இருக்குது. நெக்ஸ்ட் விஷயம் பார்த்தோன்னா வச்சிங்களா, இந்த இன்ஜினால் 18.1 bhp ஆஃப் பவர்ஸையும் 14.1 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்கும் ப்ரொடியூஸ் வருது. டாப் ஸ்பீட் பொறுத்தளவுக்கு கம்பெனி தரப்புலேருந்து ஒரு 130 வரைக்கும் சொல்கிறாங்க. பட் நீங்கள் ரியல் லைஃப்பில் கொஞ்சம் புஷ் பண்ணுறீங்கிறப்ப ஒரு 139 to 40 அதை மாதிரி ரேஞ்சுக்குள்ளே உங்களால் இந்த வண்டியோட டாப் ஸ்பீடை எடுத்துகிட்டு போக முடியுது. 115லாம் போக முடியாதுப்பா. ஏன்னா உங்களுக்கு வண்டி நேக்கிட் டிசைன் இல்லையா, எதிர்காற்று வந்து பயங்கரமாக இருக்கும். நீங்கள் அந்த ஒரு 130ல் போகும்போதே பயங்கர எதிர்காற்று இருக்கும். அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் மேனுவர் பண்ணி 140 ரீச் பண்ணுறது பெரிய விஷயமா இருக்கும். அதனால் 155லாம் அது இல்லாமல் இந்த வண்டியாலையும் போக முடியாது, கொஞ்சம் கேப் இருக்குது. பட் என்ன கேட்டிங்கன்னா ஒரு 155cc 140 போகிறதே பெரிய விஷயம் தான். பட் என்ன கேட்டிங்கன்னா பர்ஃபார்மன்ஸ்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், முதல் விஷயம் ரைடிங் சேஃப்டியை மனசில் வச்சுட்டு எப்பவுமே வண்டி ஓட்டுங்க. ஜஸ்ட் ஒரு சின்ன சேஃப்டி அட்வைஸ் வச்சுங்க பாச்சு. ஓகே, நெக்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வண்டியோட மைலேஜ் பொறுத்தளவுக்கு 48 kmpl வரைக்கும் கம்பெனி தரப்புலேருந்து சொல்கிறாங்க. மேபி நீங்கள் ஒரு டீசெண்டான ரைடிங் ஸ்டைல் மெயின்டைன் பண்ணுறப்ப 50 kmpl வரைக்கும் கிடைக்கிறதுக்கான சான்சஸ்மே கூட இருக்குது. அப்படின்னு பார்க்கும்போது மைலேஜுக்கும் மைலேஜ், பர்ஃபார்மன்ஸுன்ற மாதிரி சூப்பரான ஒரு இன்ஜினியை நம்ம Yamaha MT-15ல் கொடுத்துருக்காங்கன்றதுல டவுட்டே கிடையாது. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பட்ஜெட்டோட பல்சர் NS 200ன்னு பார்த்தோன்னா வச்சுங்களேன், அதில் வந்து உங்களுக்கு ஒரு 200cc சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 4 வால்க்கான ஒரு லிக்விட் கூல்டு இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இதோட உங்களுக்கு ஒரு 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ் தான், ஸ்லிப்பர் அண்ட் அசிஸ்டன்ஸ் கிளச் தான், சாரி வெட் மல்டிபிளேட்ஸ் கிளச் தான். வெட் மல்டிபிளேட்ஸ் கிளச்சுன்றதுனால உங்களுக்கு Yamaha MT-15 அழகு ஒரு ஸ்மூத்தான கீர் ஷிஃப்டிங்கும் ஒரு நல்ல ஒரு லைட்டான ஸ்க்ளச்சும் இதில் இருக்குதுன்னு சொல்ல முடியல. கொஞ்சம் ஸ்க்ளச் மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் சுமார் தான் நம்ம MT-15 கம்பேர் பண்ணும்போது. பட் ஆனால் என்ன கேட்டிங்கன்னா அந்த வண்டிக்கு ஓகேவான ஒரு ரேஞ்சில் இருக்குதுன்னே சொல்லலாம். சரி, ஓகே. ஓரளவு இன்ஜின் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தோன்னா வச்சுங்களேன், என்ன தான் நம்ம Yamaha ஒரு 155cc ஒரு ஹையர் பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் பைக்காக இருந்தாலும் கொஞ்சம் லாங் டிரைவு, அது இல்லாமல் கொஞ்சம் தொலைநோக்கு பார்வையோடு பார்க்குறவங்களுக்கு ஒரு 200cc மோட்டர் சைக்கிள் கொஞ்சம் பெட்டராகவே ஃபீல் ஆகும். சரி, ஓகே. நம்ம NS 200ன்னு பார்த்தோன்னா வச்சுங்களேன் 24.13 bhp ஆஃப் பவர்ஸும் 18.74 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணுது. பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பொறுத்த அளவுக்கு பெரிய டிஃபரன்ஸ் இருக்குது. அப்படின்னா நிச்சயமாக நம்ம NS அதை விட ரொம்ப ஸ்பீடாக போகும்னு நினைப்பீங்க. பட் ரொம்பலாம் டிஃப்ரென்ஸ் வராது, லைட் டிஃப்ரென்ஸ் தான். என்ன வச்சிங்களா, நம்ம NS 200 டோட்டல் வெயிட் 159.5 kg, திட்டு ஒரு 160 கிலோ கிட்ட வரைக்கும் வருது. பட் நம்ம MT-15 வந்து ஜஸ்ட் ஒரு 141 kg தான். வெயிட் டிஃப்ரென்ஸ் அதிகம் இல்லையா, அதனால் கொஞ்சம் அந்த ஒரு டாப் எண்ட்லேயும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது செய்யும். இந்த வண்டியில் டாப் ஸ்பீடு வந்து கம்பெனி தரப்புலேருந்து 125 வரைக்கும் சொல்கிறாங்க. பட் நம்ம ஒரு ரியல் லைஃப்பில் புஷ் பண்ணுறோன்றப்போ ஒரு 145 km/h வரைக்கும் ரீச் பண்ண முடியும். இதையும் கொஞ்சம் எலக்ட்ரானிக்லி கேப்டுன்னு நினைக்கிறேன். இல்லைனா இந்த மாடல்லாம் 150 வரைக்குமே கூட ரீச் பண்ணிச்சு. பட் வின் பிளாஸ்ட் இந்த மாடல்லையும் அதிகமாக இருக்குது. நேக்கிட் மாடல் பொறுத்தளவுக்கு அந்த ஒரு டாப் ஸ்பீட் ரீச் பண்ணுறன்றப்ப அந்த ஒரு வின் பிளாஸ்ட்ன்றது ரொம்பவே ஒரு தொல்லையான ஒரு விஷயமா இருக்கும். பயங்கரமாக எதிர்காத்து அடிக்கும். ஓரளவுக்கு நல்ல ஒரு கம்பெனியான ஒரு நல்ல ஏரோடைனமிக்ஸ் டிசைன் இருக்கிற ஒரு ஹெல்மெட் போட்டிருக்கிறோன்றப்ப ஓரளவுக்கு பிரச்சனை எல்லாம் போயிடலாம். பட் ஆனால் ஆஃப் ரோடு ஹெல்மெட்டு இல்லை கொஞ்சம் ஒரு சில ஏரோடைனமிக்ஸே இல்லாத ஹெல்மெட்லாம் ஒரு சில பேர் போட்டிருப்பீங்க. அது மாதிரி ஹெல்மெட்லாம் அப்படியே தூக்கும் ஆட்டோமேட்டிக்காக. சாரி, பைக் ரிவ்யூ விட்டு ஹெல்மெட் ரிவ்யூக்கு போயிட்டோம் பொழுது. சரி, ஓகே. பேக் டு தி கண்டென்ட். அதான் பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பொறுத்தளவுக்கு டாப் எண்டில் நம்ம NS 200 கொஞ்சம் பெட்டராகவே இருக்கிறாங்க. ஏன்னா வச்சிங்களா நம்ம MT-15 நீங்கள் என்ன தான் போட்டு ரொம்ப அடிச்சாலும் 140 139 கிட்ட வந்து வண்டி கொஞ்சம் கஷ்டப்படுது அதுக்கு மேலே போகிறதுக்கு. பட் நம்ம NS 200 பொறுத்தளவுக்கு ஒரு 145 வரைக்குமே கூட சாலிடாக ரீச் ஆகுதுன்றப்போ பர்ஃபார்மன்ஸில் நிச்சயமாக டாப் எண்டில் கொஞ்சம் பெட்டராகவே இருக்காங்க. அதுக்கடுத்து உங்களுக்கு அந்த ஒரு இனிஷியல் மாதிரி விஷயங்களும் நம்ம NSல கொஞ்சம் பெட்டராகவே இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா வச்சிங்களேன் நம்ம NS
NS200 0 to 60 வெறுமே 3 செகண்ட்ஸில் ரீச் பண்ண முடியும். அதுக்கடுத்து 0 to 100 பார்த்தோம்னா வச்சுங்களேன் வெறுமே 8 செகண்ட்ஸில் ரீச் பண்ணும். பட் நம்ம MT-15 பொறுத்த அளவுக்கு 0 to 60 திட்டத்தட்ட அரௌண்ட் ஒரு 3.8 அதான் ஒரு 4 செகண்ட்ஸ் கிட்ட எடுத்துக்குது. அதுக்கடுத்து 0 to 100 பொறுத்த அளவுக்கு 9.2 செகண்ட். அப்படின்னு பார்க்கும்போது அந்த ஒரு இனிஷியலில் நிச்சயமான NS தான் பெஸ்ட்டாகவே இருக்குது. ஏன்னாப்பா ஜஸ்ட் ஒரு செகண்ட் இல்லை ஒரு அரை செகண்டான டிஃப்ரென்ஸ் வரப்போது இதுனா பெரிய டிஃப்ரென்ஸ் ஏற்படுத்திற போதுன்னு நினைப்பீங்க. பட் அந்த ஸ்பெசிஃபிகேஷனில் கேட்க உங்களுக்கு அப்படி தான் இருக்கும். ஆன் ரோடில் இந்த ஒரு ஜஸ்ட் ஒரு 1 செகண்ட் பிக்கப்பே உங்களுக்கு பயங்கரமான ஒரு டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு புரியுற மாதிரி ஓப்பனாக சொல்லலாம் வச்சுங்களேன். இப்போ நம்ம NS200க்கும் MT-15 ரேஸ் நடக்குது. ஃபஸ்ட்டு எடுத்த உடனே முந்தி போகிற ஒரு பைக் வந்து நம்ம NS-ஆக தான் இருக்கும். அது இல்லாமல் டாப்லேயும் முந்தி போய்கிட்டே இருக்கிற ஒரு பைக்காகவும் நம்ம NS தான் இருக்கும். பர்ஃபார்மன்ஸில் கொஞ்சம் பெட்டராகவே இருக்காங்க. பட் அதெல்லாம் தவிர்த்துட்டு இந்த ஒரு மைலேஜ்னு ஒரு விஷயம் இருக்குது. அதுக்கு வரும்போது தான் நம்ம NS கொஞ்சம் வலிக்கிடுவார். ஏன்னா வச்சுங்களேன் 36 kmpl லிட்டர் வரைக்கும் கம்பெனி தரப்புலேருந்து சொல்கிறேன். நீங்கள் ஒரு டீசெண்டான ரைடிங் ஸ்டைல் மெயின்டைன் பண்ணுறப்போ அரௌண்ட் ஒரு 35 அந்த மாதிரி ரேஞ்சில் வந்தாலே எனக்கு கேட்டிங்கன்னா இந்த வண்டிக்கு ஒரு சூப்பரான ஒரு மைலேஜ் தான். மைலேஜ் விஷயத்தில் நிச்சயமாக கொஞ்சம் ஒஸ்ட்டாக தான் இருக்குது. அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் மைலேஜும் வேணும் பர்ஃபார்மன்ஸும் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு MT-15 கொஞ்சம் பெட்டராக இருக்காங்க. பட் எனக்கு மைலேஜ் கொஞ்சம் காம்ப்ரமைசபிள் தான். அது நான் அட்ஜஸ்ட் பண்ணிப்பேன். பட் ஆனால் எனக்கு பர்ஃபார்மன்ஸில் அந்த ஒரு பியூரிட்டி நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்கப்ப நீங்கள் NS சைடு போகிறது நல்ல ஒரு ஆப்ஷனாக இருக்கும். பட் எனக்கு கேட்டிங்கன்னா ஓவரால் இன்ஜின்லன்னு பொறுத்த அளவுக்கு எனக்கு MT-15ஓட ஒரு இன்ஜின் தான் பெட்டரான ஒரு ஆப்ஷனாக ஃபீல் ஆகும். ஏன்னா உங்களுக்கு மைலேஜும் ஓரளவுக்கு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயமா இருக்கும். ஏன்னா வச்சுங்களேன் இதை எடுத்துகிட்டு நம்ம எப்பயுமே ட்ராக்கில் ஓட்ட போகிறதுல நம்மளுடைய டே டு டே யூசேஜுக்கும் காலேஜ் யூசேஜுக்கும் ஆஃபீஸ் யூசேஜுக்குன்ற மாதிரி தான் யூஸ் பண்ண போகிறோம். அப்படின்றப்ப பர்ஃபார்மன்ஸ் நம்மளுக்கு எப்போயா தான் தேவைப்படும். பட் மைலேஜ் நம்மளுக்கு எப்பயுமே தேவைப்படும். அதனால் நான் மைலேஜை கொஞ்சம் கருத்தில் வச்சுட்டு இன்ஜின் செக்மெண்ட்டில் கொஞ்சம் இந்த MT-15 பெட்டராக இருக்கிறாங்க ஒரு விஷயத்தையும் சொல்லிக்கிறேன். பட் பர்ஃபார்மன்ஸ்னு பார்க்கும்போது NS தான்ப்பா பெஸ்ட்டு. சரி ஓகே நெக்ஸ்ட் விஷயம் இப்போ இந்த வண்டியோட டயர்ஸ் அண்ட் பிரேக்கிங் செக்மெண்ட்குள்ளே போகலாம். டயர்ஸ் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம NS200 ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு 100/80 செக்ஷன் டயர்ஸும் பின்னாடி வந்து 130/70 செக்ஷன் டயர்ஸும் கொடுக்குறாங்க. சும்மா சொல்லக்கூடாது ஓரளவுக்கு கொஞ்சம் நல்ல ஒரு ப்ராடான டயர்ஸ் தான். அதுக்கடுத்து பிரேக்கிங் பொறுத்த அளவுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து 300 mm டிஸ்க் பிரேக்கு, பேக்கில் வந்து 230 mm டிஸ்க் பிரேக்கு வித் டுவெல் சேனல் ABS. பிரேக்கிங் விஷயத்தில் சும்மா சொல்லக்கூடாது நல்லாவே பண்ணியிருக்காங்க. பின்னாடி பிரேக் மட்டும் லைட்டாக ஸ்டிஃபு கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்து அடிக்கிற மாதிரி இருக்கும். பட் இருந்தாலும் அது உங்களுக்கு செட் ஆகிடும். நெக்ஸ்ட் விஷயம் நம்ம Yamaha MT-15 வெர்ஷன் 2 பொறுத்த அளவுன்னு பார்த்தோம்னு வச்சுங்களேன் ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு 100/80 செக்ஷன் டயர்ஸும் பின்னாடி வந்து 140/70 செக்ஷன் டயர்ஸும் வருது. இதுலேயும் உங்களுக்கு டுவெல் சேனல் ABS. டயர்ஸ் பொறுத்த அளவுக்கு நம்ம MT-15 கொஞ்சம் பெட்டராக இருக்கிறாங்கன்னு வச்சுப்போம். பிரேக்கிங் பொறுத்த அளவுக்கு இதோட பேராமீட்டர்ஸ் வந்து நம்ம NS-ஓட கம்மியாக இருக்கலாம். பட் நம்ம MT-15 வெயிட் கம்மின்ற ஒரு விஷயத்தையும் நம்ம மனசில் வச்சுக்கணும். ஏன்னா வெயிட் கம்மியான ஒரு வெஹிக்கிளுக்கு ஒரு சின்ன பிரேக்ஸ் இருந்தாலே எஃபிஷியண்ட்டாக ஒர்க் ஆகுன்றதுனால நம்ம MT-15ல் அந்த ஒரு பிரேக்கிங் செட்டப்பே நல்ல ஒரு பர்ஃபெக்டாகவே ஒர்க் ஆகும்னு சொல்லலாம். பிரேக்கிங் பைட்டில் எனக்கு தெரிஞ்ச எந்த இது குறையும் இல்லை. அதுக்கு சொன்ன மாதிரி இதோட பின்னாடி பிரேக்கும் சொல்லப்போனால் லைட்டாக கொஞ்சம் ஸ்டிஃபாக ஃபீல் ஆகும். சொல்லப்போனால் மோஸ்ட்லி நிறைய பைக்குக்கு பின்னாடி பிரேக் ஸ்டிஃபாக தான் ஃபீல் ஆகும். அதனால் பிரேக்கிங் அண்ட் டயர் செக்மெண்ட்டில் ரெண்டு பேரும் ஓகே. பட் நம்ம MT கொஞ்சம் டயர்ஸ் விஷயத்தில் கொஞ்சம் பெட்டராக இருக்கிறாங்க. சரி ஓகே நெக்ஸ்ட் விஷயம் இப்போ இந்த வண்டியோட ஆன் ரோட் ப்ரைஸ் டீட்டெயில்ஸ். ஆமாங்க இப்போ தான் ஒரு முக்கியமான இடத்துக்கு வந்திருக்கோமே. ஆமாம் நம்ம Yamaha MT-15 பார்க்கலாமா NS பார்க்கலாமா? நம்ம NS பார்த்துருவோம். நம்ம NS200 ஆன் ரோட் ப்ரைஸிங் பொறுத்த அளவுக்கு பேஸ் மாடல் சிங்கிள் சேனல் ABS வச்ச மாடல் வந்து உங்களுக்கு 1,67,000 ஸ்டார்டிங். டாப் மாடல் டுவெல் சேனல் அப்சைட் டவுன் ஃபோக்கஸ் சஸ்பென்ஷன் வச்ச மாடல் வந்து 1,80,000 கிட்ட வரைக்கும். நிச்சயமாக இந்த ஒரு ப்ரைஸிங்கில் பெஸ்ட்டான ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் பைக் எடுக்குன்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த NS200 தான் இருக்கிறதுல இந்த ஒரு ப்ரைஸிங்கில் ஒரு பெஸ்ட்டான ஒரு பைக்னே சொல்லலாம். நெக்ஸ்ட் நம்ம Yamaha MT-15 வெர்ஷன் 2 பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு பேஸ் மாடல் வந்து 2,08,000 ஸ்டார்டிங். டாப் மாடல் 2,14,000 வரைக்கும் வருது. ப்ரைஸிங்கில் நிச்சயமாக ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஆனால் நீங்கள் தான் முடிவு பண்ணிக்கணும் உங்களுடைய பட்ஜெட்டுக்கு எது பர்ஃபெக்டாக இருக்குன்றது. ஓரளவு பார்க்கும்போது நம்ம Yamaha MT-15 எனக்கு மைலேஜ் ஓரளவுக்கு இருக்கணும். அதுக்கடுத்து எனக்கு பர்ஃபார்மன்ஸுக்கும் ஓரளவுக்கு இருக்கணும். அதுக்கடுத்து உங்களுக்கு வண்டியோட லுக்குக்கும் ஓரளவுக்கு இருக்கணும். அதுக்கடுத்து இன்ஜின் ரிஃபைன்மெண்ட் மாதிரி விஷயங்களையும் எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்கப்ப MT-15 இஸ் அ குட் பைக். அதுக்கடுத்து நம்ம NS200 ஒரு தலைக்கு ஃபுல் நல்ல ஒரு மாஸ்குலான லுக்கு, ஒரு சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸு, மைலேஜ் கொஞ்சம் கொடுத்தா போதும்ன்ற மாதிரி இருக்கிறவங்களுக்கு நம்ம NS200 ஓகேவாகவே இருக்கும். அது இல்லாமல் கொஞ்சம் அதிகமாக லாங் ட்ரைவ் ப்ரிஃபர் பண்ணுறவங்களும் கொஞ்சம் NS ட்ரை பண்ணால் நல்லா இருக்குன்றது என்னுடைய ஒரு சஜஷன். MT-15 நல்ல ஒரு பைக் தான் லாங் ட்ரைவுக்கு. பட் எனக்கு அதை விட கொஞ்சம் NS பெட்டராக ஃபீல் ஆச்சு. அந்த ஒரு விஷயத்தை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். சரி ஓகே அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த லிஸ்ட் கம்பேரிசன் ரிவ்யூ நம்ம இங்கே முடிச்சோம். இந்த ரெண்டில் உங்களுக்கு எது பெட்டராக தெரியுதுன்றதை கமெண்ட் பண்ணுவீங்க. இப்போதைக்கு தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை சி யூ சி லேட்டர்.